ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காலை டிஃபனுக்கு இட்லியும் கொஞ்சம் மாவு இருந்ததுனால இட்லி மாவு காங்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக குஸ்கா பிரியாணி போட்டாச்சு. ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டு கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம்னு அதுக்கு தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் குஸ்காவுக்கு தேங்காய் சட்னி மட்டும்தான். ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் தயிர் வெங்காயம் சாப்பிட்றது ரொம்ப சளி பிடிக்குங்கிறதுனால தயிர் வெங்காயம் வைக்காமல் வெறும் தேங்காய் சட்னி மட்டும் வச்சு ரெடி பண்ணியாச்சு. எப்போயுமே இந்த நல்ல நாள் வந்துருச்சுனாலே எதுனாலும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். வீடு சுத்தம் பண்ணுறது, ஒட்டடை அடிக்கிறது, க்ளீன் பண்ணுறது எல்லாமே அந்த வேலையோடு இதே சமையல் வேலையும் மெயினாக இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு மதியத்துக்கு சாதம் வடித்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு பாவக்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. பாவக்காய் பொரியல் பண்ணும்போது கொஞ்சமாக வெல்லம் போட்டு பொரித்து எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கசப்பு தெரியாது. அந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. வெண்டைக்காய் குழம்பு நான் எப்போயுமே குழம்பு தண்ணியாக வைக்க மாட்டேன். கொஞ்சம் கூட்டு மாதிரி தான் வச்சுக்கிடுவேன். இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.